ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுடிஸ் பாய்ட். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மொச்சக்காய் வச்சு உப்புமா தான் செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனோடனே கொஞ்சமாக கருவேப்பிலை, இப்போ ரவை சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே ரவை நல்லா வறுக்கணும். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, ஆனால் வறுத்துருக்கணும் ரவை. அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி மொச்சக்காய் போட்டு செய்யுது. இதிலே பட்டாணி போட்டு செய்யலாம். மொச்சக்காய்க்கு இருக்கிற டேஸ்ட் பட்டாணிக்கு கொஞ்சம் கம்மி தான். இப்போ ரவை வறுத்தாச்சு, எடுத்து வச்சிடுறேன். அதே பேனில் ஒரு 100 கிராமுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே ஜீரகம், ஒரு 7-8 பச்சை மிளகா, ஒரு 4 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். இந்த டேஸ்ட்டுக்கு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இதுலேயும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனோடனே வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஒரு 100 கிராம் இருக்கும், அந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது நல்லா கண்ணாடி பதம் வரணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனோடனே மொச்சக்காய் நல்லா பிஞ்சாக இருக்கிறதா பொறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது மிக்ஸ் ஆகியே வரும். அதில் இருக்கிறது இந்த மாதிரி தனியாக பிரித்து சேர்த்துக்கிறது. நீங்கள் முத்துந்துதாக இருக்குதுன்னா குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நான் இது பிஞ்சாக இருக்குதுன்றதுனால எண்ணெயிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா மொச்சக்காய் நல்லா வேகணும். அந்த அளவுக்கு பிஞ்சுன்றதுனால சீக்கிரம் வெந்துடும். இப்போ நல்லா பெருசாக இருக்கிற ஒரு கேப்சிகம் இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கேப்சிகம் ஒரு 70% வேகணும், அந்த அளவுக்கு மட்டும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப வெந்துருச்சுன்னா நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனோடனே இந்த கப்பால் 4 கப்பு ரவை எடுத்திருக்கேன், அது அரை கிலோ. அதுக்கு நான் 12 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ 1/4 கப்பு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும், ஏன்னா தேங்காய் பச்சை வாசனை இருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு பார்த்து போட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு கொதிச்சிருச்சு. இப்போ ரவை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். சூப்பரான உப்புமா ரெடி. பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் தம் மாதிரி போட்டு வச்சிங்கன்னா உதிராக இருக்கும். நான் இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துகிறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு வைக்கிறேன்.
அப்போ தான் வந்து இந்த ரவை வந்து புழுங்கி சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் போதும். இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.